illustration 29. From the following figures, prepare raw material purchase budgeted for January 2022. Estimated stock on 1st January, estimated stock on 31st January, estimated computation 1,20,000, standard price per unit 25 say, and solution opening stock plus purchase is equal to consumption plus closing stock. Purchase is equal to consumption plus closing stock minus opening stock. இதான் ஃபார்முலா. அதாவது ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேஸையும் கன்சம்ஷனும் க்ளோசிங் ஸ்டாக் என்னது ஈக்குவல். நான் உங்களுக்கு அப்ளை சொன்ன கான்செப்ட் தான். பர்ச்சேஸ் பிளஸ் ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேஸ், சேல்ஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். இதே தான் அவனும் இங்கே கொடுத்துக்கிறான். என்னன்னா ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்றான், கன்சம்ஷன் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். கன்சம்ஷன் இல்ல, சேல்ஸ் வந்து அவன் என்ன சொல்றான், இடத்துல கன்சம்ஷன் சொல்றான். என்னங்க பிளஸ் க்ளோசிங் ஸ்டாக். நம்ம இங்க என்ன சொன்னோம், அப்படியே ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் ப்ரொடக்ஷன் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் பிளஸ் க்ளோசிங் ஸ்டாக். அப்ப இது ரெண்டு தான் மாறுது. பர்ச்சேஸ் என்னவா மாறுது, ப்ரொடக்ஷனா மாறுது. சேல்ஸ் வந்து என்னவா மாறுது, கன்சம்ஷன். இது ரெண்டுத்தையும் தெரிஞ்சுட்டா ஒண்ணுமே இல்லை, கணக்குல ரொம்ப ரொம்ப ஈஸி. புரியுதுங்க இல்லையா? இந்த ரெண்டு இது வந்து எதுக்கு, சேல்ஸ் பட்ஜெட். இது எதுக்கு, பர்ச்சேஸ் பட்ஜெட். அவ்வளவுதான். புரியுதுங்க இல்லையா? அப்போ ஒன்றை வச்சு என்ன செஞ்சா ஒன்றை ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அப்போ இது சரி, இது வந்து தான் சேல்ஸுக்கு, இது சேல்ஸ் பட்ஜெட்டுக்கு, ப்ரொடக்ஷன் பட்ஜெட் நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ சேல்ஸ் வந்துடும். ஏதாச்சும் ஒன்றை வச்சு எடுத்துக்கலாம். இங்கே வந்து பர்ச்சேஸ்னு கன்சம்ஷன் ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம். அப்போ லிசன், திஸ் சம் இஸ் வெரி சிம்பிள். ஸோ இப்போ இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் ஓப்பனிங் ஸ்டாக், எஸ்டிமேட்டட் க்ளோசிங் ஸ்டாக், எஸ்டிமேட்டட் கன்சம்ஷன், ஸ்டாண்டர்ட் பிரைஸ். அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது, கன்சம்ஷன். கன்சம்ஷன் இஸ் நத்திங் பட் சேல்ஸ். அப்போ என்ன கண்டுபிடிச்சலாம், நீங்க பர்ச்சேஸ் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சலாம். அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். அப்படியா, இல்லை நம்ம கன்சம்ஷன் தான் தேவையா, அப்போ பர்ச்சேஸ் தேவை. பர்ச்சேஸ் வேணும்னா கன்சம்ஷன் பிளஸ் க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் என்ன ஆயிரும், ஓப்பனிங் ஸ்டாக். அப்போ வாட் இஸ் கன்சம்ஷன் they have given, what is closing stock they have given, what is opening stock they have given. So this is budgeted purchase into standard price, budgeted price cost. You can easily find it. புரியுதுங்களா? ஸோ எங்கேயும் ஹோலிஸ்டிக் வேறு இருக்குது, அங்கே கணக்கு தான் இருக்குது. ஹோலிஸ்டிக் வேறு கணக்கு தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, கன்சம்ஷன் பிளஸ் என்னது, க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக் இது எடுத்து போட்டுறீங்க மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக். ஆன்சர் வந்துருச்சு. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கணக்கு. இதெல்லாம் வந்து எக்ஸாம் கேட்டா 5 செகண்ட்ல போடக்கூடிய கணக்கு. பட் ஆனால் இப்படி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக இதெல்லாம் வந்து ஐடியா தான். இதை வச்சு நீங்க அரை திடீர்னு உங்களுக்கு ஒரு நேரத்துக்கு ரொம்ப சிம்பிளா கேட்குற மாதிரி கேட்டா